அழகான இயற்கை, அழகான பூ. பூ ரொம்ப அழகா இருக்கு. குழந்தையோட சத்தம் அழகா இருக்கு. குழந்தையோட விளையாட்டு சத்தம் ரொம்ப அழகா இருக்கு. வளையலின் ஓசை அழகா இருக்கு. அருவியின் சத்தம் அழகா இருக்கு. இசை ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி பல அழகுகளுக்கு இந்த மாதிரி அழகான விஷயங்களை உணர்றதுக்கு ரசனை மட்டும் இல்ல, காதும் வேணும், கண்ணும் வேணும். இதையும் தாண்டி கண்ணால ரசிக்கக்கூடிய பல அழகுகளை ரசிக்கிறதுக்கு கண்ணு மட்டும் இல்ல, அதை பார்க்க வெளிச்சமும் வேணும். அந்த ஒளி என்றால் என்ன? ஒளி பற்றிய பல சுவையான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் பிருத்திவிராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பிரபு அவர்கள். சார், லைட் அதாவது ஒளி என்றால் என்ன? லைட் நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாத்திரம் இட் இஸ் ஒரு சின்ன செக்மெண்ட் ஆஃப் சக்தி தான். எனர்ஜி ஸ்பெக்ட்ரமில் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபியூ ஹெர்ட்ஸ்லேருந்து மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. அதில் எந்த பகுதி நம்ம கண்ணுக்கு, மனுஷ கண்ணுக்கு புலப்படுதோ, புரிஞ்சுக்கிறோமோ அதை மட்டும் நம்ம லைட்டுன்னு பேசுகிறோம். அதுலேயும் இன் ஸ்பெசிஃபிக் சொல்ல போனால் ஒரு ஸ்பெக்ட்ரம், விப்ஜிஆர்னு சொல்கிறோம் நம்ம, ரெயின்போ வானவிலோட கலர், இந்த பேண்டு மட்டும்தான் நம்மளோட கண்ணுக்கு தெரியுது. ஊதாலேருந்து சிவப்பு வரைக்கும், புற ஊதா, அதே மாதிரி சிவப்பை தாண்டி இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டுலேருந்தே கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த பேண்டுக்குள்ளே, இந்த 7 கலருக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை நம்ம லைட்டுன்னு பேசுகிறோம். இது பியூர்லி எனர்ஜி மட்டும்தான். சார், ஒளியோட வயது என்ன சார்? இந்த நம்ம யூனிவர்ஸ் அளவுக்கு அதுவும் பழசானதா? கண்டிப்பாக லைட்டோட ஏஜ் கம்பேரபிள் டு யூனிவர்ஸ்னு சொன்னால் தப்பில்லை. என்ன காரணம்னா, யூனிவர்ஸ் எப்போ அந்த பிக் பேங் முடிஞ்சு திரும்ப யூனிவர்ஸ் டெவலப் ஆகுதோ, ஒரு பெரிய பிக் பேங் நடந்தது, பிக் பேங்குக்கு அப்புறம் எல்லாம் அப்படியே மெதுவாக செட்டில் ஆகுது. செட்டில் ஆன பிறகு லைட்டுங்கிற ஒரு விஷயம் தன்னிச்சு செயல்பட ஆரம்பிக்குது. அங்கே தான் அது புரிஞ்சுக்கிறோம் நம்ம. பிக் பேங்லேருந்து அந்த தெளிவு அடையிறதுக்கு நடுவில் பிளாஸ்மா ஸ்டேட்டில் இருக்கும்போது லைட்டெல்லாம் அங்கேயே அடங்கி போகுது, வெளியில் நகரலை, ப்ரொப்பகேட் ஆகலை. ப்ரொப்பகேட் ஆக ஆரம்பிக்கிறது சுமாராக ஒரு 3,80,000 வருஷத்துக்கு பிறகு தான் அது ஆரம்பிக்குது. டோட்டலாக நம்மளோட யூனிவர்ஸோட ஏஜ் பேசும்போது 13.8 பில்லியன் இயர்ஸ் சொல்கிறோம். இது 0.38 மில்லியன் இயர்ஸ் கழித்து லைட்டுங்கிற ஒரு விஷயம் நகருது. ஸோ 0.38ங்கிறது ரொம்ப சின்ன நம்பர். ஸோ அதை வச்சு பேசும்போது யூனிவர்ஸோட வயசும் லைட்டோட வயசும் கிட்டத்தட்ட ஒன்று தான் சொன்னால் தப்பில்லை. லைட்டுக்கு எனர்ஜி இருக்கா? இப்போ நம்ம சூரிய ஒளி ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் வழியாக பேப்பர் மேலே காமிக்கும் போது எப்படி பேப்பர் எரியுது? இங்கே சூரிய ஒளியை ஒரு மேக்னிஃபையிங் லென்ஸ் அந்த டிவைஸ் வழியாக நம்ம அனுப்பும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ரேஸ் ஆஃப் லைட்டு, சன்னிலேருந்து வரக்கூடிய ரேஸ் ஆஃப் லைட் எல்லாமே ஒரு புள்ளியை நோக்கி செயல்பட ஆரம்பிக்குது. எல்லாமே ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுது. அந்த ஒரு பாயிண்டில் நம்ம போயிட்டு எனர்ஜி பர் யூனிட் ஏரியா, ஒரு சின்ன ஸ்கொயர் மில்லிமீட்டருக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி சேருது அப்படிங்கிறத கணக்கு போடும்போது மொத்த சூரிய சக்தியும், அந்த லென்ஸில் படக்கூடிய மொத்த சூரிய சக்தியும் ஒரு புள்ளிக்கு வரும்போது இக்னிஷன் டெம்பரேச்சருக்கு தேவையான அளவுக்கு அந்த பேப்பரை கொண்டு போகுது. எப்போ அந்த பேப்பர் இக்னிஷன் டெம்பரேச்சரை தொடுதோ அப்போ தீப்பிடிக்க ஆரம்பிக்குது, எரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பொருள் எரியணும்னா அதோட நிலைமை எப்படி இருக்கணும்னா, அது எரியக்கூடிய தன்மையாக இருக்கணும். இரும்பு எரியாது எவ்வளோ டெம்பரேச்சர் கொண்டு போகிறோமோ. அதே மாதிரி இக்னிஷன் டெம்பரேச்சருக்கு அது போய் சேரணும். இந்த ரெண்டு விஷயமும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஒரு பொருள் எரியும். லைட் சோர்ஸ்லேருந்து லைட் எப்படி ட்ராவல் ஆகுது? இதை ஃப்ரானோஃபர், ஃப்ரெனல், டைஃப்ராக்ஷன் இவங்க அனுமானத்திலேருந்து பேசணுன்னா 1 + cos θ அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு சோர்ஸ்லேருந்து லைட்டு கிளம்ப ஆரம்பித்த உடனே எந்தெந்த ஆங்கிள்லாம் அது ப்ரொபகேட் ஆகும். ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் சோர்ஸ்னு எடுத்தோன்னா ஸ்பெரிக்கலி டைவர்ஜென்ட் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஸ்பெரிக்கல் வேவ்ஸாக ட்ராவல் பண்ணுது. ஆக்சுவலாக லைட்டு 2 வகையாக ப்ரொபகேட் ஆகுது. ஒன்று பார்ட்டிகிள்ஸ் போல் வெளியில் பறந்து போகுது, இன்னொன்று வேவ் மாதிரி போகுது. எப்படி பார்த்தாலும் அது ஸ்பெரிக்கலி டைவர்ஜென்ட்டாக தான் இருக்குது. இதில் இந்த 1 + cos θ நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, சோர்ஸிலேருந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மட்டும்தான் லைட்டு வெளியில் போகுது, இன்வர்டு டைரெக்ஷனில் அது போகிறது இல்லை அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அது வெளியில் ப்ரொபகேட் ஆகும்போது தன்னோட எனர்ஜியை கொண்டு போகுது. லைட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சோர்ஸ்லேருந்து வெளிநோக்கி போகுது. லென்ஸோட ரோல் என்ன இந்த லைட் விஷயத்தில்? எவ்வளோ டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குது? லென்சஸ் அப்படின்னு நம்ம பேசுகிறது ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ். அந்த ஆப்டிக்கல் டிவைஸ் மேலே லைட் படும்போது
லைட்டை நம்ம ஆக்சுவலாக ரே டயக்ராம் அப்படின்றத வச்சு நம்ம பொதுவாக புரிய வைப்போம் மாணவர்களுக்கு. இந்த ரேஸ் எல்லாமே ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்துச்சுன்னா யூ கால் இட் அஸ் கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மேலே விழக்கூடிய எல்லா லைட் எனர்ஜியவும் ஒரு பாயிண்ட்டை நோக்கி நகர்த்தும். அது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். அதே அது மேலே விழக்கூடிய லைட் எனர்ஜியை வெளிநோக்கி டைவர்ஜெண்ட்டாக அனுப்புச்சுன்னா அதை கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக பேசுனா இந்த 2 வகையான லென்ஸ் இருக்குது. இதை தாண்டி பிளேனோ கான்வெக்ஸ், பிளேனோ கான்கேவ், கான்கேவோ கான்வெக்ஸ், கான்வெக்ஸோ கான்கேவ் அப்படின்னு எல்லாம் கூட நம்ம அதை பிரித்து பார்க்கலாம். இந்த லென்ஸோட உபயோகம் நம்ம பார்வை கோளாறு வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக புரியும். ஏன்னா கிட்ட பார்வை, தூர பார்வை இது போல் அவதியுறும் மக்களுக்கு லென்ஸ் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா கிட்ட பார்வை இருக்கவங்களுக்கு லென்ஸ் வந்து அவங்களோட சாதாரண பார்வையை திரும்ப கொண்டு வர உதவி செய்யுது. அதே மாதிரி தான் தூர பார்வை இருக்கிறவங்களுக்கும். ஸோ லென்ஸுங்கிற அந்த ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, மிகவும் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறது சரி. லைட்டை பற்றி என்னென்ன தியரிஸ்லாம் இருக்குது ஆதி காலத்துலேருந்து இப்போ டைம் வரைக்கும்? ஆதி காலத்தில் நம்ம எடுத்தோன்னா எம்பிடோசிலஸ், பித்தாகரஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டல் அவங்க காலத்திலருந்தே லைட்டை பற்றின ஆராய்ச்சிகள் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து எம்பிடோக்கல்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, லைட்டு வந்து பார்ட்டிக்கிள் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பார்ட்டிக்கிள் போல் ஒரு இடத்துல இருந்து அது கிளம்பி போகுது. தூசி இப்போ ஒரு இடத்துல போய் தட்டினோம்னா எப்படி தூசி அப்படி பறந்து மேலே போகுதோ அது போல் சோர்ஸ்லேருந்து லைட் வெளிநோக்கி போகுதுன்றாரு. பித்தாகரஸ் வந்து கண்ணுலேருந்து ஒளி கிளம்புது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரு. பிளாட்டோ, அரிஸ்டாட்டல் இவங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆர் மீடியமில் இருக்கக்கூடிய வேறுபாடு தான் லைட்டாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டு 17th century காலங்களில் ஐசக் நியூட்டன் பார்ட்டிக்கல் தியரி, நியூட்டன்ஸ் கார்பஸ்குலர் தியரி அப்படிங்கிற ஒன்று முன்வைக்கிறாரு. நியூட்டன்ஸ் கார்பஸ்குலர் தியரியில் எப்படி லைட்டு போகுது அப்படின்றத எப்படி சொல்கிறாருன்னா, எப்படி ஒரு ஷவரை வந்து திறந்து விட்டோன்னா மேலேருந்து பார்ட்டிகிள்ஸாக வாட்டர் கொட்டுதோ, ரெயின் மாதிரி கொட்டுதோ, அதே மாதிரி சோர்ஸ்லேருந்து லைட் எனர்ஜியானது பார்ட்டிகிள்ஸ் போல் அப்படியே ஷவர் மாதிரி வெளியில் நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஐஜன்ஸ் அப்படின்ற மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாருன்னா, லைட்டானது தண்ணி மேலே எப்படி வேவ் போகுமோ, அலை போல் போகுமோ, அது போல் லைட் எனர்ஜி ஒரு சோர்ஸ்லேருந்து வெளிநோக்கி போகுது. ஸோ ஹைஜன்ஸ் வேவ் தியரிங்கிற ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நியூட்டன் கார்பஸ்குலர் தியரிங்கிறத 2 பேரும் சமகாலத்தில் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நிறைய ஆராய்ச்சிகளுக்கு சப்போர்ட் இது வந்து சரியாக ஒரு சில விஷயங்களுக்கு நியூட்டன்ஸ் கார்பஸ்குலர் தியரி உதவியாக இருக்குது. சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணும்போது ஹைஜன்ஸ் வேவ் தியரி கரெக்டாக வருது. சில இடங்களில் ரெண்டுமே சரியான முறையில் போகாத இடங்களையும் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல மேக்ஸ்வெல்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இப்போது பார்த்தோன்னா சூரியன்லேருந்து பூமிக்கு லைட் வந்து சேருது. ஆனால் எந்த ஒரு மெட்டீரியல் மீடியமும் இடைவெளியோ நடுவில் கிடையாது. மெட்டீரியல் மீடியமே இல்லாத இடத்துலையும் லைட் போகும். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எந்த ஒரு மெட்டீரியல் மீடியமும் அவசியம் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்றத மேக்ஸ்வெல்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி தான் அதை சப்போர்ட் பண்ணுது. எலக்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ் இந்த அடிப்படையில் எந்த ஒரு மெட்டீரியல் மீடியமும் தேவை இல்லாமல் லைட்டால் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறத அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ரூவ் பண்ணுறாங்க. சார், இந்த லைட்டை பற்றி ரிசர்ச் பண்ண இந்திய விஞ்ஞானிகளை பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்லலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சர் சி வி ராமன், த ஃபர்ஸ்ட் நோபல் லாரேட் இன் ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம். சர் சி வி ராமனுக்கு நோபல் ப்ரைஸே வந்து லைட்டை பற்றின ஆராய்ச்சியிலேருந்து தான் கிடைச்சிது. அது வந்து ராமன் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ராமன் எஃபெக்ட் சர் சி வி ராமனை பிரபல்யமான ஒரு சயின்டிஸ்டாக உலகத்துக்கு அறிவிச்சுது. இதுபோல் சத்யேந்திரநாத் போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. மேக்நாத் சஹா இன்ஸ்டிடியூட்னு அவரோட பேரில் கூட இப்போ நம்ம நார்த் இந்தியாவில் இருக்குது. சஹா அயனைசேஷன் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம். ஜெகதீஷ் சந்திர போஸ் அவங்க வந்து மைக்ரோவேவ்ஸ் அதில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எல்லாமே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் ஒவ்வொரு செக்ஷனில் பேசுகிறாங்க. நம்ம லைட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக அடிப்படையாக வச்சு பேசணுன்னா சர் சி வி ராமனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. சார், இந்த ராமன் எஃபெக்ட் பற்றி சொல்ல முடியுமா? அதுக்கு பின்னாடி வரலாறு பற்றியும். பொதுவாக லைட்டு ஒரு பார்ட்டிக்கல் மேலே பட்ட உடனே ஸ்கேட்டர் ஆகும், அதாவது சிதறி போகும்.
இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ராமன் புரிஞ்சுக்கிறாரு. அவர் ஒரு சப்ஸ்டன்ஸ் வழியாக லைட்டை அனுப்பும்போது 3 வகையான வெளிப்பாடுகளை உணர்றார். ஒன்று, அனுப்புன லைட் அப்படியே வெளியில் வருது, இது நேச்சுரல். பட் இது கூட வெளியில் வரக்கூடிய லைட்டில் சில மாற்றங்களை கவனிக்கிறார். ஒரு சில வெளியில் வரக்கூடிய அந்த ஸ்கேட்டர் ஆகி வெளியில் வரக்கூடிய லைட்டில் அதோட எனர்ஜி கூடுதலாக வருது, ஒரு பகுதியில் எனர்ஜி கம்மியாக வருது. கரஸ்பாண்டிங்காக ஸ்டோக்ஸ் லைன், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன், நார்மல் லைன் அப்படின்னு 3 வகையான லைன்ஸை அவர் பார்க்குறாரு. ஒரு பொருளுக்குள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வரக்கூடியதை நார்மல் லைன்ஸ்னால் எடுத்துக்கிறோம். உள்ள அந்த மெட்டீரியல் மீடியமுக்குள்ளே போன லைட்டு தன்னோட எனர்ஜியை இழந்துட்டு வெளியில் வரும்போது அதை ஸ்டோக்ஸ் லைன் எடுக்கிறோம். கூடுதல் எனர்ஜியோட வெளியில் வரும்போது ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். இது போல் 3 வகையான லைன்ஸ் வருது. அப்போது லைட்டு ஒரு மெட்டீரியல் மீடியம், ஒரு லிக்விட் மீடியமோ அதுக்குள்ளே போயிட்டு வரும்போது இன்டராக்ட் ஆகிட்டு அதோட எனர்ஜி கூடுதலாகவோ குறைவாகவோ வெளியில் வரதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எஃபெக்டை தான் ராமன் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இந்த ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்சதுக்காக தான் சர் சி.வி. ராமனுக்கான நோபல் ப்ரைஸ். இதோட ஆர்வம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், என்னோட ப்ரொஃபஸர் சொன்னது, பிரசிடென்சி காலேஜில் சர் சி.வி. ராமன் படிக்கிற காலங்களில் இங்கேருந்து கடலை நோக்கி அந்த ஹரைசானை பார்த்துட்டு, ஏன்னா அந்த காலத்தில் வந்து பிரசிடென்சி காலேஜிலேருந்து பார்க்கும்போது கடல் வெளி ரொம்ப யதார்த்தமாக அப்படியே தெரியக்கூடிய அளவில் இருந்து தான். அப்போது அவர் வந்து ஓயாமல் அந்த ஸ்கேட்ரிங்கை பற்றி, ப்ளூ சி, ஸ்கை இஸ் ப்ளூ ஆனால் சி இஸ் ப்ளூ, இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு என்னோட பேராசிரியர் சொல்லியிருக்காங்க. சார், இந்த லைட்டு சம்பந்தமாக மற்ற நாட்டில் என்னென்ன ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு? லைட் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ரிசர்ச்சஸை வந்து ஆப்டிக்ஸ், ஃபோட்டானிக்ஸ் இது போல் பேசுகிறோம். நிர்ணயம் செய்து படிக்கக்கூடியதை வந்து குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லைட்டில் குவான்டைசேஷனை ஃபிக்ஸ் பண்ணி குவாண்டம் ஆப்டிக்ஸ், அதை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி, சைனா இங்கெல்லாம் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கிரிப்டோகிராஃபி இதெல்லாத்துக்கும் இந்த ஃபோட்டான்ஸ் வந்து உதவியாக இருக்குது. ஃபார் தட் மேட்டர் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி சிடியை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு லேசர் பாயிண்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அங்கேயும் லைட்டோட உபயோகத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். தென் சோலார் எனர்ஜியை பேஸ் பண்ணி ஆராய்ச்சிகள் வந்து இந்தியா, ஜப்பான் இங்கெல்லாம் சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக் டெக்னாலஜிஸ் இதை பற்றின ஆராய்ச்சிகள் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. மெடிக்கல் இமேஜிங் வந்து யூரோப், சவுத் கொரியா இங்கெல்லாம் வந்து ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ், டோமோகிராஃபி இதுக்கெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. தென் ஹை ஸ்பீடு கம்யூனிகேஷன், இது வந்து சைனா, சுவிட்சர்லாண்ட் இங்கெல்லாம் வந்து லைட்டை எப்படி கம்யூனிகேஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆங்கிளில் ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. சார், இந்தியாவில் என்ன ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம்? இந்தியாவில் லைட்டுக்கு ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. குவாண்டம் ஆப்டிக்ஸ், கம்ப்யூட்டிங் இதெல்லாம் வந்து ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இங்கே குவாண்டம் ஆப்டிக்ஸ், குவாண்டம் கிரிப்டோகிராஃபி இந்த ஆங்கிளில் ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. ஃபோட்டானிக்ஸ் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் சிலிகான் ஃபோட்டானிக்ஸ் இது அதை பேஸ் பண்ணியும் ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. சோலார் எனர்ஜி முன்னாடியே சொன்னேன், ஃபோட்டோ வோல்டாயிக் செல்ஸ் இதெல்லாம் வந்து ஐஐடி கான்பூர் இங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் இருக்குது. மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபி, ஓசிடி அது சம்மந்தமாக ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். சார், ஏன் லைட்டு வந்து ஒரே கலரில் இருக்க மாட்டேங்குது? எப்படி வெவ்வேறு கலரில் இருக்குது? லைட்டு வெவ்வேறு கலர்னு சொல்கிறத விட நம்ம பார்க்கக்கூடிய மீடியம் தான் அதுக்கு வந்து கலரை அசோசியேட் பண்ணுதுன்னு சொன்னால் கூட சரிதான். லைட் ஆஸ் சச் முன்னாடியே சொன்னேன், கண்ணுக்கு எது புலப்படுதோ அதை நம்ம லைட்டுன்னு எடுத்துக்கிறோம். வயலட்டில் ஆரம்பித்து ரெட் வரைக்கும் விப்ஜிஆர்னு சொல்லுவோம். அந்த விப்ஜிஆரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்த்தோன்னா சுமார் 4000 ஆங்ஸ்ட்ராங்ஸ்லேருந்து 6000, 6500 ஆங்ஸ்ட்ராங் வரைக்கும் நம்மளோட கண்ணுக்கு புலப்படும். 7000, 8000 ஆங்ஸ்ட்ராங்ஸுக்கு போயாச்சுன்னா கண்ணுக்கு தெரியாது. 4000க்கு கீழே 2000, 1000 ஆங்ஸ்ட்ராங்ஸுக்கு போயிட்டோம்னாலும் கண்ணுக்கு தெரியாது. ஸோ கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த பகுதியை லைட்டுன்னு பேசுகிறோம். அந்த லைட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணோன்னா வெள்ளை ஒளி, ஒயிட் லைட்டு கிடைக்கும். அந்த ஒயிட் லைட்டை நம்ம பிரித்து பார்த்தோன்னா இந்த 7 கலரில் இருக்கும். இது தவிர இந்த ஒயிட் லைட்டை ஏதாவது ஒரு மெட்டீரியல் மீடியம் வழியாக, பச்சை கலர் கண்ணாடி வழியாக நம்ம அனுப்புகிறோன்னு சொன்னால், பச்சை கலர் கண்ணாடி எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிவிட்டு பச்சையை மட்டும் வெளியில் அனுப்பும். ப்ளூ கலர் கண்ணாடி வழியாக ஒயிட் லைட் அனுப்புனேன்னா ப்ளூ லைட்டு மட்டும் வெளியில் போகும், மீதியெல்லாம் அங்கே அப்சார்ப் ஆகிடும். ஸோ மெட்டீரியல் மீடியமுக்கு லைட்டு அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் நம்ம சொல்லுவோம், ஒரு பொருள் சிகப்பாக தெரியுதுன்னா அந்த பொருள் சிகப்பாக இருக்குதுன்றத ஒரு பக்கம் பார்க்குறோம். வேறு என்ன நடக்குதுன்னா
சிகப்பு லைட்டு அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வந்துருச்சு, மீதியெல்லாம் அந்த பொருள் எடுத்துக்கிடுச்சு. ஸோ லீஃப் ஏன் க்ரீனாக இருக்குது, இலை ஏன் பச்சையாக பார்க்குறோம் அப்படின்னா, இலை மேலே விழக்கூடிய வெள்ளை வெளிச்சத்தில் எல்லா கலரும் இலை எடுத்துக்குது. அந்த எனர்ஜி எடுத்து தான் இலையை ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டார்ட் பண்ணுது. பச்சை கலர் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வருது. ரோஸ் ஏன் பிங்காக இருக்குது, எல்லோவாக இருக்குது, இதெல்லாம் காரணம் அதுதான். சார் இந்த லைட் இயர் என்ன சார்? சயின்டிஸ்ட்டுங்க வந்து தூரத்தை அளக்கிறதுக்கு நிறைய யூனிட்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப குறைச்ச ஸ்கேலில் பேசும்போது ஆங்ஸ்ட்ராங்ஸ், நானோமீட்டர், இங்கெல்லாம் வந்து 10⁻⁹ பேசுகிறோம். மைக்ரோமீட்டர் 10⁻⁶ பேசுகிறோம். தென் சென்டிமீட்டர் 10⁻³ பேசுகிறோம். மீட்டரில் பேசுகிறோம். கிலோமீட்டர் பெரிய தூரத்தை பேசும்போது கிலோமீட்டரில் பேசுகிறோம். அப்புறம் சில 100 கிலோமீட்டர்கள் பேசுகிறோம், 1000 கிலோமீட்டர்கள் பேசுகிறோம். அதுக்கு மேலே தாண்டியாச்சுன்னா லைட் இயர் அப்படின்னு ஒரு பெரிய அளவை டிஃபைன் பண்ணும்போது லைட் இயர் உபயோகமாக இருக்குது. லைட் இயர் அப்படிங்கிறது வந்து லைட்டானது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் பயணிக்குமோ அந்த தூரத்தை லைட் இயர்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ எப்படி கிலோமீட்டரை 1000 மீட்டரை ஒரு கிலோமீட்டர்னு சொல்கிறோமோ, லைட் இயர்ன்றது லைட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் பயணிக்குதோ அந்த தூரத்தை ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸை லைட் இயர்னு பேசுகிறோம். இது பொதுவாக லைட் இயர் நம்ம எங்கே உபயோகப்படுத்துகிறோன்னா, ஸ்டார்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணும்போது, இப்போது ஆல்ஃபா செஞ்சுரி இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இவ்வளோ லைட் இயர்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஸோ தொலைதூரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு லைட் இயர் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் சயின்ஸில். சார் இந்த லைட்டோட ஸ்பீடை எப்படி மெஷர் பண்ணாங்க, அதோட வரலாறு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம் சார். ஆரம்ப காலத்தில் கலீலியோ முன்னோடியாக இருக்காங்க லைட்டோட வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. எவ்வளவு வேகமாக அந்த மனுஷனால் பர்சீவ் பண்ண முடியுது, ஒரு மாற்றங்கள், ஒரு விஷயம் நடந்து அடுத்தது நடக்கிறதுக்கு இடைவெளி உள்ள வேகத்தை கணிச்சு அதை வந்து லைட்டோட வேகத்துக்கு அசோசியேட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. தென் ரோமர், டேனிஷ் அஸ்ட்ரானமர்னு பார்க்குறோம். அவர் வந்து ஜூபிட்டர் டு எர்த் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு லைட்டோட வேகத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. தென் மைக்கேல்சன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்குறோம். பிஎஸ்சி லெவலில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா 2 மவுண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரத்தை மெஷர் பண்ணுறாங்க. இதை ஸ்ட்ரோபோஸ்கோப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டகனல் மிரர் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரீக்குவன்சியும் அங்கே போயிட்டு வரக்கூடிய தூரத்தையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு லைட்டோட வேகத்தை கணிக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த முயற்சி வந்து ரொம்ப துல்லியமாக இருக்குது. 2.9876 அந்த போல் ஒரு லெவலில் லைட்டோட வேகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற லைட்டோட வேகமும் அதோட அளவும் இதுவும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. சூரியன்லேருந்து வர ஒளியும் கேண்டில்லேருந்து வர ஒளியும் இல்லை செல்ஃபோன் டார்ச் லைட்லேருந்து வர ஒளியும் ஒன்றா? லைட்டுன்னு சொல்லிட்டோம்னாலே எல்லாமே ஒன்றுன்னு சொல்லிடலாம், ஒரு தப்புமே இல்லை. லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அவ்வளோதான். ஸோ சன்னிலேருந்து வரக்கூடியதும் எனர்ஜி தான். சன்னில் எரியறது ஹாட் கேஸஸ் எரிஞ்சு அதிலிருந்து அந்த சக்தியானது லைட் எனர்ஜியாக வெளிநோக்கி நம்ம எர்த்தை நோக்கி வருது. கேண்டில்லையும் அதே மாதிரி தான், ஒரு கெமிக்கல் எனர்ஜி, அங்கே ஒரு வேக்ஸ்ன்ற ஒரு பொருள் எரிஞ்சு அங்கேருந்து வரக்கூடிய சக்தி. பேட்ரி டார்ச் லைட்டில் இருக்கக்கூடிய செல்லிலேருந்து கெமிக்கல் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆகிட்டு பிறகு அது லைட் எனர்ஜியாக மாறுது. செல்ஃபோனும் அதே விஷயந்தான். மொத்தத்தில் லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. சோர்ஸு தான் நம்ம வெவ்வேறையாக பார்க்குறோம். சார் நம்ம யூனிவர்ஸில் எவ்வளோ லைட் சோர்ஸஸ் இருக்குது? நம்ம யூனிவர்ஸில் லைட் இல்லாத இடங்கள் இருக்கா? நம்ம யூனிவர்ஸில் லைட் சோர்ஸஸ் நிறைய இருக்குது. நேச்சுரல் சோர்ஸஸ்ன்னு எடுத்தோன்னா ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ஹாட் கேஸஸ் கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த எரியும் நேரம் அதிலிருந்து எனர்ஜி வெளிநோக்கி போகும்போது ஒரு ஸ்பெக்ட்ரம் நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக இருக்குது. அது வந்து லைட்டாக தெரியுது. அதனால தான் நம்ம ராத்திரியில் ஸ்டார்ஸையே பார்க்க முடியுது. பட் இதை தாண்டி ஒரு பர்டிகுலர் ஸ்டாரை எடுத்தோன்னா நமக்கு அங்கே ஸ்டார் இருக்குதுன்றது எப்போ தெரியுதுன்னா அங்கேருந்து வரக்கூடிய கண்ணுக்கு புலப்படக்கூடிய எனர்ஜி, லைட் எனர்ஜி. இதை தாண்டியும் அதிலிருந்து எனர்ஜி வெளியில் வருது. எக்ஸ்ரேஸ் வருது, காமா ரேஸ் வருது, நிறைய அதர் நம்ம கண்ணுக்கு புலப்படாத எனர்ஜியும் அந்த ஸ்டார்லேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட் எனர்ஜி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதனால் அங்கே ஸ்டார் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டார்ஸ்லேருந்து லைட் எனர்ஜி நேச்சுரலாக வரக்கூடியது. தென் கேலக்ஸிஸ், கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். இங்கே அதே போல் கூட்டமாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்லேருந்து லைட் எனர்ஜி வெளியில் வருது. தென் நெபுலான்னு சொல்கிறோம். அதிலிருந்து எனர்ஜி டியூ டு அயனைசேஷன் கண்டிஷன்லேருந்து லைட் எனர்ஜி வெளியில் வருது. தென் சூப்பர்னோவா,
சூப்பர்னோவா வந்து ஒரு வெடிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார், எப்போ வேணால் வெடிக்கும். இது தாண்டி காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம். இது வந்து பிக் பேங் எப்போ நடந்ததோ அன்னையிலேருந்து அந்த லைட் எனர்ஜி அப்படியே மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரமில் அப்படியே படர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இது போல் நேச்சுரல் சோர்சஸ் இருக்குது. இது தாண்டி ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ்னு சொன்னோன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு சின்ன டார்ச் லைட்டில் எடுத்தோன்னா, டார்ச் லைட்டில் நம்ம தான் அதை வந்து உருவாக்குறோம். ஸோ உருவாக்கப்பட்ட லைட் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ். டார்ச் லைட்டாக இருக்கட்டும், சேட்டிலைட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், ஒரு பல்பிலேருந்து வரக்கூடிய வெளிச்சமாக இருக்கட்டும், ஹெட்லைட் காரு பஸ்ஸிலேருந்து வரக்கூடியது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ். இதை தாண்டி லைட்டே இல்லாத ஒரு சில பகுதிகள்னு சொன்னோம்னா, டார்க் ரீஜியன்ஸ், ஃபார் தட் மேட்டர் ஒரு பிளாக் ஹோல். எப்போ ஒரு ஸ்டார் வந்து ஒரு பிளாக் ஹோல் கண்டிஷனுக்கு போயிடுச்சோ அங்கே அதை வந்து நம்ம டார்க் ரீஜியனாக பார்க்கலாம். என்ன காரணம்னா, லைட்டு அங்கேருந்து வெளியில் வரல. எப்போ ஒரு பொருள்லேருந்து லைட் எனர்ஜி வெளிநோக்கி பயணிக்குதோ அப்போ தான் நம்ம அதை வந்து ஐடென்டிஃபையே பண்ணுறோம். ஒரு இலை தெரியுதுன்னு சொன்னால் இலை மேலே பட்ட லைட்டு வெளிநோக்கி போகுது. எல்லா எனர்ஜியும் உள்ளே போயிடுச்சுன்னா இலை தெரியாது. பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் வந்து அதை நோக்கி வரக்கூடிய லைட் எனர்ஜியும் உள்ளே சாப்பிட்றோம். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிராவிட்டி அந்த அளவுக்கு பெருசு. ஒரு லைட்டு கூட வெளியில் வர முடியாத அளவுக்கு கிராவிட்டி பெருசாக இருக்கும். ஸோ நிலைமை அப்படி இருக்கும்போது டார்க் ரீஜியன்ஸ்னு சொல்லக்கூடிய இது போல் விஷயங்கள் இருக்க தான் செய்யுது யூனிவர்ஸில். சார், இந்த ஒளியால் பூமிக்கு என்ன பயன்? இப்போது சூரிய ஒளி இல்லைன்னா பூமி எப்படி இருக்கும்? சரியாக சொன்னால் சூரிய ஒளி, சூரியன் வந்து ஒரு ஸ்டார் தான். அப்படின்னா எல்லா ஸ்டாரில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தையும் அணைச்சி வச்சுருவோம் கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம அப்படி யோசித்து பார்த்தோன்னா, லைட் எனர்ஜி இல்லைன்னா பூமியில் உயிரினங்கள் இல்லை. ஏன்னா உயிரினங்களுக்கு அவசியம் எனர்ஜி வேணும். எனர்ஜி இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. ஸோ லைட் இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை தான் பிளான்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வழியாக உணவை தயாரிக்குது. அந்த உணவு தான் அடுத்த லெவல் ஆஃப் ஆர்கானிசம், அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே பயன்படுது. சூரிய சக்தி இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்றது தான் நிஜம். இது தாண்டி நம்ம பெரிய லெவல் இருந்து பேசணுன்னா, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சேஞ்சஸ் எல்லாமே வந்து சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சன்லைட்டோட டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸை நம்ம இங்கே சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸையே வந்து சன்லைட் இல்லைன்னா அது அவசியமே இருக்காது, நடக்காது. ஸோ இது போல் விண்டு மூமெண்ட்டிலேருந்து எல்லாமே வந்து சன்னை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சன்லைட்டு எப்படி கூடுது குறையுதுன்றதை பொறுத்து ஈவன் டைட்ஸுமே அமையுது. சில மதிய நேரங்களில் பார்த்தோன்னா கடலோட அலைகளே கூடக்கூடிய கிராவிடேஷன் வந்து சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு சொல்ல வரேன் நான். தென் மனுஷனுக்கு அவசியமான ஒரு விட்டமினே வந்து சன்லைட்டில் தான் தயாரிக்கப்படுது. விட்டமின் டி, அது குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அது மனுஷனை பாதிக்க தான் செய்யும். ஸோ சன்லைட் கண்டிப்பாக அவசியம். மொத்தத்தில் சன்லைட் இல்லைன்னா ஹியூமன் ரேஸோ இல்லை எந்த ஒரு உயிரினமோ இல்லைன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார், மனிதனோட கண்ணால் எப்படி ஒளியை பார்க்க முடியுது? கண் வந்து ஒரு அற்புதமான படைப்பு. ஸோ லைட் வந்து கார்னியா, நம்மளோட நம்ம உடனே பார்க்க ஒரு கண்ணை பார்த்தோன்னா மேலே தெரியக்கூடியது வந்து கார்னியா. கார்னியாவில் லைட்டு பட்ட உடனே அதோட சர்ஃபேஸ் வந்து சம்வாட் வளைஞ்சு கான்வெக்ஸ் போல் இருக்குது. கான்வெக்ஸ் போல் இருக்கும்போது அது மேலே விழக்கூடிய லைட்டு ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஜ் ஆகுது. கன்வர்ஜ் ஆகி பியூப்பிள் வழியாக பாஸ் ஆகும். அந்த வெளிச்சத்தோட அடர்த்தி, அதாவது ரொம்ப பிரகாசமாக இருக்கா குறைவாக இருக்கா அதை பொறுத்து ஐரிஸுங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது, லைட்டை கூட்டவோ குறைக்கவோ செய்யறதுக்கு உதவியாக இருக்குது. இப்போ பிரகாசமான லைட் அடிக்கும்போது கண்ணு நம்ம லேசாக அப்படி சுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே போகக்கூடிய லைட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். டிம்மான இடத்துல கண்ணை லேசாக குறைவான பார்வையை அங்கே போட மாட்டோம், நல்லா உத்து பார்க்குற மாதிரி ஒரு செயல் நம்ம செய்கிறோம். அப்போது ஐரிஸ் வந்து அகண்டு நிறைய வெளிச்சத்தை உள்ளே எடுத்துக்குது. ஸோ லைட்டு முதல்ல கார்னியாவில் படுது, உள்ளுக்குள்ளே போகும்போது ஐரிஸ் வந்து கூட்டவோ குறைக்கவோ உதவி பண்ணுது. இதை தாண்டி அது போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் ஆக்ஷன் வந்து என்ன செய்யுதுன்னா லைட்டை ரெட்டினாங்கிற ஒரு திரை மேலே விழ வைக்குது. ரெட்டினா வந்து மேடப் ஆஃப் ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பயாலஜியில். அந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் என்ன செய்யும்னா இந்த லைட் எனர்ஜியில் இருக்கக்கூடிய கலர் வேரியேஷன்ஸை புரிஞ்சுக்கும். நம்ம இங்கே முன்னாடி ஒரு ஆள் நேராக நிற்கிறாரு, தரையில் நிற்கிறாருன்னு சொன்னால் ரெட்டினாவில் விழக்கூடிய இமேஜ் வந்து தலைகீழ தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோட பிஹேவியர்.
சார் உங்களுக்கு ஒளி ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்கு? ஆப்டிக்ஸ் மேலே எனக்கு இப்போ ரொம்ப அலாதி விருப்பம் இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப சரி. இந்த இடத்துல என்னோடய ப்ரொஃபஸர் சுந்தரேசன் எனக்கு கற்பித்தவர் ஆப்டிக்ஸ் மேலே ஏன் இவ்வளோ ஆர்வம் வந்திருக்குதுன்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு 2 லைனை சொல்கிறேன் இங்கிலீஷில், பிறகு அதை அப்படியே தமிழில் சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலாக நான் லைட்டை பியூட்டி ஈக்குவல் டு லைட்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கேன். பியூட்டி ஆஃப் லைட். Light is a mesmerizing and inspiring phenomenon that has captivated humans for centuries. Its beauty can be observed and appreciated in various aspects. இதில் என்ன சொல்ல வரேன்னா, லைட் ஆனது நம்மளை மயங்க வைக்கக்கூடியது. ஒரு ஆர்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நம்மளோட மனசு அப்படியே அட்ராக்ட் பண்ணுதுன்றதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோன்னா, அங்கேருந்து லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆனால் மட்டும்தான். ஒரு அழகான ஒரு அழகான குழந்தைன்னு எப்போ நம்ம சொல்ல போகிறோன்னா, லைட் அந்த குழந்தை மேலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வரணும். ஸோ குழந்தை அழகாக இருக்குதுன்றது ஒரு பிரமாதம்னா, அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை பிரமாதமாக நம்ம கண்ணுக்கு கொண்டு வரக்கூடியது யாருன்னு பார்த்தா லைட்டுங்கிறது நிஜமான உண்மை. இது இதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இது ஆராய்ச்சியை கொண்டு போய்கிட்டே இருக்கலான்னு பார்த்தா இதுக்கு ஒரு முடிவே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு the beauty of light is a never ending process of weaving science, art, nature and human experience together. ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நம்ம நிலையத்துக்கு பயனுள்ள தகவலை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். இதுவரை ஒளி பற்றிய பல சுவையான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் பிருத்திவிராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.